உற்சாகமான காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு தினந்தோறும் ஒரு ஊட்டச்சத்து வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சியம். கால்சியம் உடலுக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாங்க. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கனிமம் அப்படின்னு பார்த்தா அது கால்சியத்தை நாம சொல்லாங்க. நம்ம உடல் எடையில ஒரு 2% கால்சியம் இருக்குங்க. கால்சியம் என்பது உடம்புக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடியது. அதே போல நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்கக்கூடியது எலும்புக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு கால்சியம். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா மொத்தம் 206 எலும்பு இருக்குங்க. அந்த எலும்பு நல்லா இருக்கும்னா கால்சியம் நல்லா இருந்தா எலும்பு நல்லா இருக்கு. அதனால கால்சியம் முக்கியத்துவம்னா எலும்பு ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. அதுபோக உடல்ல எலும்புகளுக்கு மற்றும் பற்கள்ல தான் கால்சியத்தை நாம சேர்த்து வைக்கிறோங்க. உடல்ல ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறதுங்க. அடுத்த கால்சியத்தால ஏற்படக்கூடிய நன்மைகள், கால்சியம் தான் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாக்கலாங்க. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னா 206 எலும்பு இருக்குன்னு, அந்த எலும்பு மட்டும் இல்லாம திசுக்கள், இதயம் மற்றும் செரிமான அமைப்பு இது எல்லாம் நல்லா இயங்குறதுக்கு கால்சியம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாக சத்தாக இருக்கிறதுங்க. பற்கள் எலும்பு இதை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தாகும். அது மட்டும் இல்லாம ரத்தம் உறையிறது, தசை சுருக்கம், இதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறதுங்க. அடுத்த கால்சியத்தோட நன்மைகள் என்னன்னு பாக்கலாங்க. அதாவது நம்முடைய எலும்புகள் உருவாறதுக்கும் அதனால ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். அதே போல மசில் பங்கனிங்க்கு கால்சியம் ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. நம்மளுடைய ஹார்ட் பீட் சீரா இருக்கிறதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். அதே போல பிளட், அதாவது ரத்த முறையில்னு சொல்லுவோம். என்னன்னா நம்ம கையிலயோ ஒரு காலையோ காயம் ஏற்பட்டா அந்த காயத்து உடனே ரத்தம் வரும். ஆனா தொடர்ந்து ரத்தம் நம்ம உடம்புக்கு ரத்தம்லாம் போயிடும். ஆனா எல்லோருக்குமே ஒரு 2 செகண்ட், ஒரு சில செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் அப்படியே உடைஞ்சு போயிடும். அது அந்த உடையக்கூடிய வேலையை செய்யக்கூடியதுல கால்சியம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதே போல நம்மளுக்கு பற்கள் சீரா அமைறதுக்கு, அந்த ஈர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு கால்சியத்திலோட பங்கு அதிகமாக இருக்கிறது. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா 72,000 நரம்பு ஓடிட்டு இருக்கா சொல்றாங்க. அந்த 72,000 நரம்புகளுக்கு நல்ல ஒரு பங்கனை கொடுக்கணும்னா அது கால்சியம் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறதுங்க. அதே போல கோலன் கேன்சரை தடுக்கிறதுக்கு கால்சியம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதுங்க. அடுத்த பாத்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறையால என்ன நோய் வரும் அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாங்க. அதாவது நம்மளுடைய கைகள்ல பாதங்கள்ல கூச்சம் ஏற்படுறது, வாய் மரத்து போறது, இதுக்கெல்லாம் கால்சியம் பற்றாக்குறை ஒரு காரணமா இருக்குதுங்க. அதே போல தசை பிடிப்பு, கிட்னில ப்ராப்ளம், இதுக்கு கால்சியம் பற்றாக்குறை ஒரு காரணமா இருக்குதுங்க. அதே போல ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுறதுக்கு கால்சியம் பற்றாக்குறை ஒரு முக்கிய காரணமா இருக்குங்க. அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாங்க, நம்ம உடம்புல எலும்புக்குள்ள மஜ்ஜைன்னு இருக்கு. அதாவது நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 7 தாதுவா மாறுன்னு சொல்லுவாங்க. ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், சுலோகம் 7 தாதுவா மாறுதான் சொல்லுவாங்க. அதுல 6வது தாதுவா இருக்கிறது அந்த மஜ்ஜை, எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை. இதுக்கு உதாரணம் சொல்ல, அந்த மஜ்ஜை ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கால்சியம் முக்கியம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பப்பாளி குழாய் இருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப வெளியில பார்த்தா பெருசா இருக்கு, அதை உடச்சா உடனே உடஞ்சிடும். உள்ள பார்த்தா வெறும் ஹாலோ தான் இருக்கு, வெறும் ஓட்டா தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இருக்காது. அது போல நம்ம உடம்புல எலும்புக்குள்ள அந்த மஜ்ஜை இருக்கணும். மஜ்ஜை இருந்தா எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மஜ்ஜை இல்லாதப்ப அந்த எப்படி பப்பாளி குழாய் உடையதோ அது போல நம்மளுடைய எலும்புகளும் உடையக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மஜ்ஜை ஸ்ட்ராங்கா இருக்கிறது கால்சியம் ஒரு முக்கிய பங்காக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இதய ஹார்ட் ஃபெயிலியருக்கு, போன் டிசீஸ்க்கு, பிரெக்னன்சிக்கு ப்ராப்ளத்துக்கு, பற்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு பற்றாக்குறை, இதெல்லாம் கால்சியம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குறை ஏற்படுங்க. அதே போல நம்மளுடைய நகத்துல வெடிப்பு ஏற்படும், அதிகமா உடையறதுக்கு கால்சியம் பற்றாக்குறை ஒரு காரணம். கேன்சர் வர்றதுக்கு கால்சியம் பற்றாக்குறை ஒரு காரணமா இருக்குதுங்க. அடுத்ததா இந்த கால்சியம் எந்தெந்த உணவுகள் எல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத பாக்கலாங்க. அதாவது இந்த கால்சியத்தை உடல் தானா உற்பத்தி செய்யாது. நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து தான் அந்த கால்சியம் எடுக்கப்படுகிறது. அப்படி பாக்குறப்ப கால்சியம் யோகட், சோயா பீன்ஸ், ஆரஞ்சு, வெண்டைக்காய், டர்னிப் கிரீன்ஸ், எள் விதைகள், பாதாம் பருப்பு, இதுல எல்லாம் கால்சியம் சத்து அதிகமா இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தா ஆரஞ்சு எடுத்துட்டீங்கன்னா 100 கிராம் ஆரஞ்சு நாம் சாப்பிட்டோம்னா ஒரு 43 மில்லிகிராம் கால்சியம் நமக்கு கிடைக்கும். அதே போல பேரிக்காய் 100 கிராம் சாப்பிட்டா ஒரு 56 மில்லிகிராம் கிடைக்கிறதா சொல்றாங்க. கீரை வகைகள் சாப்பிட்டோம்னா 100 கிராம் கீரை சாப்பிட்டோம்னா அதுல 136 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குன்னு சொல்றாங்க. அதே போல வெண்டைக்காய் 100 கிராம் எடுத்துட்டோம்னா கால்சியம் நமக்கு அதுல இருந்து 77 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கிறதா சொல்றாங்க. அடுத்த நம்ம உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் பற்றி எவ்வளவு தெரியும் அப்படிங்கிற புக்ல டாக்டர் ரே ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதாரணமா நம்ம உணவுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கால்சியத்தோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 இருந்து 1500 மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு தேவையா இருக்குது.
நம்மளுடைய உடம்புக்கு கால்சியம். ஆனா அப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேல கால்சியம் சத்து அதிகமா இருந்துச்சுன்னா சிறுநீரக கற்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தற்சமயம் நடந்த ஆய்வுல வந்து அப்படி ஏற்படக்கு வாய்ப்பு இல்லை. மேலும் அதிக கால்சியம் இருந்துச்சுன்னா வந்து சிறுநீரகத்துல வந்து கற்கள் வராம தடுக்கலாம் அப்படிங்கிற ஆய்வு வந்து இப்ப அதை சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எந்த அளவுக்கு கால்சியம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியுங்க. அடுத்த பாத்தீங்கன்னா நம்முடைய நியூட்ரிலைட்ல வந்து கால்சியத்துக்காக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்மெக் டி பிளஸ் அப்படிங்கிற கால்மெக் டி பிளஸ் K2 அப்படிங்கிற ஒரு ஊட்டச்சத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் மெயினா வந்து விட்டமின் D3 அப்படின்னு. அதாவது கால்சியம் வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகி அது இருக்கணும் அப்படின்னா வந்து விட்டமின் D3 எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து கால்சியத்தோட சத்து வந்து அதிகமா இருக்கு. அப்போ நம்மளுக்கு கால்சியம் சத்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் விட்டமின் D3. அந்த விட்டமின் D3க்காக நம்ம வந்து வாக்கிங் வந்து ஒரு 3 மணி நேரம் வெளியில போகணும், அப்படி வாக்கிங் போகணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் 3 சேர்ந்த ஒரு கம்பைன் பேக்கா வந்து நம்மளுக்கு கால்மெக் டி பிளஸ் K2 அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 988 ரூபாய்க்கு கிடைக்குது. இது ஒரு கண்டெய்னர்ல வந்து ஒரு 90 வில்லைகள் இருக்கு. இது பெரியவங்களுக்கு. இதே போல வந்து குழந்தைகளுக்காக வந்து கிட்ஸ் கால்சியம், மெக்னீசியம் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து இது 2 மட்டும் இல்லாம டெய்லி பிளஸ்லயும் நமக்கு தேவையான கால்சியம் இருக்குது.